பார்த்துட்டு ஓடியாண்ட வீட்டுக்குள்ள. இல்லனா ஏலே எங்கட வந்த களவாணி பேல அப்படி இப்படி நீ ஆசை பார்த்துடுமா? அவ கிடக்கல, அவளுக்கு வேற வேலை என்ன? இப்பதான் கொஞ்ச நாளா அமெரிக்காவுக்கு போறோம்னு சொல்லி அவளை அப்படியே ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன் தெரியுமா? இல்லனா எங்க அம்மாவை போட்டு பாடா பட்டி எடுப்பா. என்னன்னு சொல்லிட்டு ராக் ஸ்டார், அப்ப அமெரிக்கா போறோம்னு சொல்லி ஏமாத்தி தான் வச்சிருக்கியா? நிஜமாவே போலியா? உன் தங்கச்சி கூட சொன்னா. நான் நினைச்சேன் நீ நிஜமாவே போடணும். ஏ எங்க ஐயா பாக்குற வேலைக்கு அமெரிக்காக்கு என்ன ஆப்பிரிக்காக்கு கூட போக முடியாது. சும்மா எல்லாரையும் ஏமாத்தி வச்சிருக்கேன் தெரியுமா? ஏன்னா எங்க அம்மாவை போட்டு பாடா பட்டி எடுக்கடாவோ. அதுக்குதான் உங்களுக்கு பாஸ்போர்ட் வேணுமா, விசா வேணுமா, உங்களெல்லாம் கூட்டிட்டு போகணும்னா நீங்களா எங்க அம்மாவை நல்லா நடத்தணும். அங்க உள்ள போலீஸ் எல்லாம் இல்லைன்னா உங்களை ஜெயில போட்டுருவாங்கன்னு சொல்லி வச்சிருக்கேன் தெரியுமா? என்னடா இம்போட்டு சொல்லிட்டு இருக்கேன், திருட்டு மொழி முடிச்சிட்டு இருக்க. யாரது விடுபட்ட பையவுல இத்தனோடு இருந்துகிட்டு என் தங்கச்சிக்காரிய ஏமாத்திக்கிட்டு இருக்கேன். அந்த கிறுக்கு செருக்கியும் ஒன்ன புரிஞ்சுக்காம இந்த வரத்து வரா ஊர் பூரா பீத்திக்கிட்டாலேதா அமெரிக்காக்கு போறேன் ஆப்பிரிக்காக்கு போறேன்னு. இன்னைக்கு இருல உன்னை விளக்க மத்த கொண்டு சாத்த சொல்றனா இல்லையான்னு பாரு. உனக்கு இதே வேலையா போச்சு. யாரு வீட்ல என்ன நடக்கு, யாரு என்ன பேசுறான்னு இங்க பாரு. இந்த வீட்டு கேட்கற வேலையெல்லாம் விட்டுரு. உன்னை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். போய் சொல்லு, நான் சமாளிச்சுக்கிறேன். இல்ல இப்பவே அவளை கூட்டிட்டு வரேன். என்னாச்சு? ஏன்கா அவனை சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க? அவன் பண்ண கூத்த நீயே உன் வாயால கேளு. அதான் இந்த பைய சாட்சிக்கு இருக்காம்ல. என்னாச்சு? ஏயா ஏன் இப்படி கோவமா இருக்க? நல்ல கேளு. உன்னை அமெரிக்காக்கு கூட்டிட்டு போடனே இவளுக்கு போடாம அப்படியே தூக்கி போட்டு அடிக்குது. நல்ல அக்கா அக்கானே நீ இவளை ஊடு பூரா பெருமை பீத்தல சொல்லுவல. இவ என்ன சொன்னா தெரியுமா? என்னல என் அக்காவை பத்தி என்னலாமா சொல்ற? என்னத்த சொல்லிருக்க போறா? அமெரிக்காக்கு போறீங்களா, சந்தோஷமா போயிட்டு வாங்கன்னு சொல்லிருப்பா. அதுதான் இல்ல. இவன் நினைக்கிறாங்க கேளு. என்னலாம் சொன்னா தெரியுமா? அவளை அமெரிக்காக்கு கூட்டிட்டு போய் என்ன செய்ய போற? அந்த கல்விக்கு ஒரு துப்பும் கிடையாது. இங்கேயே ஊரு பூரா குசும்பு பேசிட்டு தெரியவா. அங்க போய் உங்க அம்மாவை குடும்பப்படுத்துவா. இவளை கூட்டிட்டு போய் என்னென்ன செய்ய போற? இவளை கூட்டிட்டு போறதுக்கு என்னையும் என் மாவளையும் கூட்டிட்டு போலாம்லான்னு சொல்றா தெரியுமா? ஏங்கா இந்த வயசுல உனக்கு இதுவே சரியா படுதா? நானே அவன்கிட்ட கெஞ்சி கூத்தாடி அவ அப்பங்காரன்ட்ட பேசி எப்படியாவது அமெரிக்காவுக்கு கூட்டிட்டு போன சொல்லிட்டு இருக்கேன். நீ என்னன்னா என்னை பத்தி இல்லாத போலாது சொல்லிட்டு அலைத. உனக்கு ஏன் இந்த கேடுகிட்ட புத்தி? ஓ மருமவன் தான் உன்னை விரட்டி முடிக்கிட்டாம்ல. அங்க போய் குசும்பு பேசுனேன்னு பின்ன இங்க ஒழுக்கமா இருக்கிறத விட்டுட்டு ஏன் வீட்டுக்குள்ள சண்டை இழுக்கிறியா? ஏடி சின்ன பேவுல பேச்சுக்கிட்டு என்ன தப்பா பேசுறியா? ஏடி நான் உன் அக்கா இந்த உன் பக்கத்துல நிக்கிறானே அந்த பேட்டை கேளு. என்ன சொல்றான்? ஏல இவன் என்ன சொன்னா சொல்லு. நீங்க வேட அவன் என்னைக்காவது தப்பா பேசிருக்கானா? உண்மை என்ன சொல்லுவான்? இங்க பாருங்க என்னெல்லாம் சொல்லிச்சு தெரியுமா இந்த ஆட்சி? என்னமோ கல்யாணத்துக்கு உங்களுக்கு 50 பவுன் போட்டுட்டு இந்த ஆட்சிக்கு வெறும் 20 பவுன் தானே போட்டாங்களாம். அப்புறமா சொத்தை கட்டுறதுக்கு நீங்க வேட தடமாட்டேன்னு சொல்லிட்டீங்களாமே. அதுல வீஞ்சிக்கிட்டு இவ புருஷன் கோயிலுக்குள்ளன்னு போய் உட்கார்ந்துக்கிட்டாராமே. அதனாலதான் இன்னைய வரைக்கும் இவளால என் புருஷன் வரல. எல்லாத்துக்கும் காரணம் இவாதான். என் குடும்பத்தையே நாசமாக்கணவான்னு சொல்லிச்சு தெரியுமா? அது மட்டுமா தங்கச்சின்னு ஊட்டி வளர்த்தேன். கடைசியில இவன் கையாலே என் கண்ணை குத்திட்டா. அதனாலதான் இவளுக்கு குடுமி கடிச்சு மருமவளா வந்ததுக்கு சந்தோஷம்னு ஊடு பூரா கொண்டாடி பாயாசம் வச்சு போட்டேன் தெரியுமான்னு சொல்லிச்சு தெரியுமா? நீங்களே சொல்லுங்க ஆச்சி, இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு எப்படி ஆச்சி தெரியும்? இதுக்கு முன்னாடி நீங்க என்னைக்கு ஆடி என்கிட்ட சொல்லிருக்கலாம். இல்ல இவனுக்கு தான் இந்த விஷயம் தெரியுமா? இவங்க சொல்லாதானே நாங்க சொல்றோம். இப்பதானே தெரியுது உன் கேடுகட்ட புத்தி. என்ன வேலையெல்லாம் பாத்திருக்கேன். என்னை பத்தி இப்படி எல்லாம் பேசி போட்டு என்னவோ நல்லவ மாதிரி நாடகம் ஆடுற. சின்ன பிள்ளைவ பேச்சு கேட்காதே. இவன் எல்லா விஷயத்தையும் எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு நம்ம 2 பேரையும் சண்டை இழுத்து விடுறான். ஓட்டி ஏட்டி புரிஞ்சுக்கோ. ஒரு மண்ணு புரிய வேண்டாம். பேசாம முதல்ல வெளியே போ. ஏன் பேரனை பத்தி ஏன் கிட்ட தப்பா சொல்றியா? உனக்கு ஒரு நாள் இருக்கு. இருக்கட்டும். இப்ப கிளம்பு. எங்க ஆச்சை பத்தி தப்பா பேசுற வேலை வச்சுக்காத. பாடாச்சி அன்னைக்கே சொன்னேன் இவ சவகாசம் உனக்கு வேண்டான்னு. சொன்னா கேக்குறியா? போய் சோத்த பொங்கு. இல்ல ஐயா 2 பேரும் இருங்க, குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வரேன். சரியா? சரியாச்சி. விட்டு போட்டதும் போட்ட எம்மோ பெரிய புட்டு எங்க இருந்துல போட்ட? இல்ல நானே பெரிய களவாணி, நீ என்ன விட பெரிய களவாணியா இருப்பவள. இவ்வளவு விஷயமும் எப்படி உனக்கு தெரியும்? அன்னைக்குதான் உங்க படி ஆச்சி இருக்கு பாரு, எங்க ஆச்சி கிட்ட உளறிக்கிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் நான் வீட்டுக்குள்ள சோறு தின்னுகிட்டே கேட்டுக்கிட்டு இருந்தேன். அதான் இப்ப பெருசா போட்டு விட்டேன். இவ்வளவு விஷயம் நடந்திருக்காளே.